morning, everyone. Once again, I thank you for showing strength and accepting our invitation and being present here. Thank you, John. Am I audible? So, what is that we are going to talk about today? English is okay? Sorry, Sandasha. What is that we seek to clarify? First and foremost, what like our president said, CREDAI is for the protection of the environment. It supports the protection. அதாவது இந்த ஈரநிலம் அப்படிங்கிற வெட்லேண்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல CREDAIயும் உறுதியா இருக்கும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் யாருக்காவது இருந்தா கண்டிப்பா அந்த சந்தேகத்தை விலக்கிடுங்க. ஏன்னா we are for the protection of the wetland and சதுப்பு நிலம் அப்படிங்கிறப்பட மார்ஷ்லேண்ட் அது ரொம்ப கிளியரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்த போது ஒரு பெரிய மேப் ஒண்ணு பார்த்துட்டு திரும்ப அந்த மேப் காட்டுவேன். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் இந்த பிரஸ் மீட்டை கூப்பிட்டுருக்கோம், நம்மளும் அதான் சொல்றோம், எல்லாரும் அதான் சொல்றோம், எதுக்கு இந்த பிரஸ் மீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு என்ன இருக்கு, ஒரு அடிஷனலா ஒரு கிலோமீட்டர் அந்த ராம்சார் எனப்படும், ராம்சார் ஒரு அங்கீகாரம், அந்த ராம்சார் எனப்படும் வெட்லேண்ட் அதாவது ஈரநிலத்தை சுத்தியும் ஒரு கிலோமீட்டர் அடிஷனலா ஒரு ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு போட்டு இப்போதைக்கு அங்க எந்த ஒரு அப்ரூவலோ ஒரு இதுவோ பட்டா லேண்டா இருந்தாலும் சரி, தனியார் நிலமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிறுத்தப்பட்டு இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம், டீட்டெயிலா என்னன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் இதுல இருந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கரணை மார்ஷ் நமக்கு எல்லாருக்குமே பள்ளிக்கரணை தெரியும்னு நினைக்கிறேன். வேளச்சேரி அடுத்த பகுதிக்கு பள்ளிக்கரணை, அங்க சதுப்பு நிலம் இருக்கிற விஷயம் அநேகமா எல்லாருக்கும் everyone should be knowing what is marshland, பள்ளிக்கரணை மார்ஷ். It is பள்ளிக்கரணை மார்ஷ் is a swamp reserve forest அப்படிங்கிறது. அதனோட எக்ஸ்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 698 hectares. இதுதான் அதனோட பரப்பளவு. இதை தவிர ஒரு அடிஷனல் ஒரு சர்வே நம்பர் டிமார்கேஷன் அப்படி ஒரு எங்களுக்கு சில கஷ்டங்களும், சில பேருக்கு நிறைய பேருக்கு சேலஞ்சஸ், இந்த கஷ்டத்தை விட்டுருக்கு நிறைய பேருக்கு சேலஞ்சஸ் 550 ஹெக்டேர் கூடுதலா சேர்த்து ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1248 ஹெக்டேர் 1248 hectares has been announced as ராம்சார் சைட். ராம்சார் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்னது வெட்லேண்டுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு யுனெஸ்கோ சைட்னு சொல்ற மாதிரி அதனால ராம்சார் சைட். It's an internationally recognized status for your wetland, ஈரநிலத்துக்கான ஒரு ஸ்டேட்டஸ். இதை தவிர என்ன இருக்கு, இதையும் சுற்றி ஒரு கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3358 ஹெக்டேர் 3358 hectares of land has been demarcated as a uniform influence zone, and there has been a planning freeze. கம்ப்ளீட்டா இங்க எந்த ஒரு திட்டமும் இப்போதைக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. இது ராம்சாரை சுத்தி இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 698 hectares பள்ளிக்கரணை மார்ஷ் ஸ்வாம்ப் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது நோட்டிஃபைடு அண்டர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட். எந்த வருஷம்னா 2007 இன்றைய வரைக்கும் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ஒரு எந்தவித ஒரு அப்ரூவலோ ஒரு ஆக்டிவிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியோ லீகலா கொடுக்கவே படவில்லை. எனக்கு தெரிஞ்சு அங்க பெருசா எதுவும் நடக்கவும் இல்லை. இந்த பவுண்டரிய ரொம்ப கிளியரா மார்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்டோட பவுண்டரி எல்லை அப்படின்ட்டு கிளியரா மார்க் பண்ணியிருக்காங்க.
இது வந்து கண்டிப்பாக ஒரு சட்டபூர்வமா இதை காப்பாற்றவும் பட்டிருக்கு. இது சிஎம்டியோட இரண்டாவது மாஸ்டர் பிளான், செகண்ட் மாஸ்டர் பிளான்லயும் இது வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆனா பேசுறது இந்த 698 பத்தி இல்லவே இல்லை. அது முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலம், ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு 2022 ராம்சார் அப்படின்ட்டு ஒரு டிக்ளரேஷன், இந்த பள்ளிக்கரணை மார்ஷை சுத்தி இதை வந்து ஈர நிலமாவும் டிக்ளேர் பண்ணி ராம்சார் அங்கீகாரத்துக்கும் ஒரு டிக்ளரேஷன் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பரப்பளவு? ஏற்கனவே சொன்ன மாதிரி 550 ஹெக்டேர், 550 hectares has been announced. Additionally to that, in addition to the 693, this has been added and announced this Ramsar site. Okay. So இப்ப பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 4 years ஆயிடுச்சு இது நடந்து, இந்த விஷயம் நடந்து 4 ஆண்டுகள் ஆன பிறகு இன்றைய வரைக்கும் சில விஷயங்கள் தான் இதுக்கு பண்ண வேண்டியது, அது பண்ணப்படவில்லை. டியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ட்ரூத்திங் அப்படின்னு சொல்லணும், அப்புறம் பப்ளிக் கன்சல்டேஷன் வைக்கணும், நோட்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இது வந்து வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இவால்வ் பண்ணணும். இது மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து 4 ஆண்டுகள் ஆயும் இன்னும் பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த 19 ஆண்டுகள்ல என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட்டா பார்க்கணும். 2007 பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏற்கனவே நான் சொல்லிட்டு நோட்டிஃபை ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம 2014 ஒரு கேர் எர்த் என்ஜிஓ கூப்பிட்டு அங்க இருக்கிற சயின்டிஸ்ட அழைத்து அவங்கள இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுது, ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான் திட்டம் ஒண்ணு ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட அதை கொடுத்திருக்காங்க. இது இருக்கையில் இந்த 2022 ராம்சார்னு 550 ஹெக்டர் ஆட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை பண்ண பிறகு 2024 NCSCM, நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், NCSCM அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை கூப்பிட்டு இந்த பவுண்டரிய செட் பண்ணி அதுக்கான IMP ஏற்கனவே சொன்னேன், இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான். முதல்ல 698 ஹெக்டருக்கான இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான கேர் எடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 1248 இந்த எக்ஸ்டென்ட்டுக்கான இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு NCSCM கிட்ட இதை கொடுத்திருக்காங்க. இதற்கு இடையில் சில பேருக்கு தெரியும், ஆனரபிள் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் NGT வந்து ஒரு ஆர்டர் ஒண்ணு வெளியிட்டாங்க. அந்த ஆர்டர் படி என்னாது, இந்த IMP ரெடியாகும் வரை, இந்த இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் ரெடியாகும் வரை எந்த ஒரு புது அப்ரூவலோ ஒரு திட்ட பிளானிங் அப்ரூவல் பர்மிட் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு 2025 கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து 15 நாட்களில் சிஎம்டிஏ என்ன பண்ணிருக்கலாம்னு என்ன கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ரிவ்யூ சொல்லிருக்கலாம், சார் இது பள்ளிக்கரணை வேலைச்சேரி மாதிரி ஒரு சிட்டியில இருக்கு, நீங்க ஆர்டர் போட்டிருக்கீங்க, என்னன்னு ஒரு மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம். they could have applied for a review of the order. They did not. Within 15 days சிஎம்டிஏல அப்ரூவல் எவ்வளவு நாள் ஆகும் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா 15 நாட்களில் மிக துரிதமாக சிஎம்டிஏ ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இல்ல இது மாதிரி இந்த NGT ஆர்டருக்கு நாங்க புதுசா அப்ரூவல் எதுவும் கொடுக்கிறது இல்லை அப்படின்ட்டு. இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாட்கள் பாத்தீங்கன்னா 9 மாசம் ஆயிடுச்சு. 9 மாதங்கள் ஆகியும் இதே நிலைமையில் இந்த விஷயம் நிற்குது. இந்த நிலைமை இப்போ இவங்க எப்படி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த ஈர நிலம் wetland, they should have identified the wetland, then they should have prepared a brief document. What is the exact wetland boundary, எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, என்ன எக்ஸ்டென்ட்
அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா மார்க் பண்ணி டீலிமிட் பண்ணிக்கணும். இதுக்கு அப்புறம் இந்த வெட்லண்ட் அத்தாரிட்டி முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்கணும். அதுக்கு பப்ளிக் அப்ஜெக்ஷனுக்கு 60 நாட்கள் வெயிட் பண்ணிருக்கணும். அதை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் நோட்டிபிகேஷன் 240 நாள் உள்ள அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும். பண்ணிட்ட பிறகு இந்த ஐஎம்பி அப்படிங்கிற இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளானையும் அவங்க ரெடி பண்ணிருக்கணும். இதுதான் இதனோட ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் பண்ணிருக்கணும். ஆனா இப்படி நடந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நடக்கல. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய என்ஜிடி ஒரு ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்டர்ல ஒரு விஷயம் பார்த்தா கேரியர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த 1 கிலோமீட்டர் இது எப்படி 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுல கேரியருக்கு வந்து இந்த மார்ஷ்லேண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் பேஸ் பண்ணி ஏதோ ஸ்டடி எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் பட்டா லேண்ட்னா கவர்மெண்ட் நீங்க வந்து அந்த லேண்டை உங்களுக்கு அலாட் பண்ண லேண்டுன்னு அங்கீகாரம் பண்ணுறதுதான் பட்டா லேண்ட். அதுக்கு பிரைவேட் யூஸ் அது வந்து கவர்மெண்ட் அரசாங்க நிலம் கிடையாது, ஒரு நிலம் கிடையாது, எதுவுமே கிடையாது, பிரைவேட் யூஸ் லேண்ட். இந்த பட்டா லேண்ட்ஸ் அண்ட் நான் அப்படியே கோட் படிக்கிறேன். Because of pata lands and high urbanization around the marsh, CARE observed that the zone of influence should be prudently delineated with reference to inlet and outlet channels and satellite wetlands in the catchment area அப்படின்றாங்க. அதாவது அந்த பட்டால் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு எங்கேயோ தள்ளி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பின்னாடியே உங்களுக்கு காட்டுறேன் இது எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியல. அவ்வளவு அர்பனைஸ்ட் ஏரியால இவ்வளவு பட்டா நிலங்கள் இருக்கும் பட்சத்தில் பட்டாங்கிறது பெரிய பெரிய பில்டர் வச்சிருப்பான் அப்படின்றதுலாம் சின்ன 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் கூட பட்டா இருக்கும். அதெல்லாம் நம்ம அவனே ஞாபகம் வச்சுக்கணும். மகாத்மா காந்தி சொன்னதுதான், think of the last man, talisman எடுத்து படிச்சீங்கன்னா இருக்கும். think of the last man on the street before you are making your decision அப்படின்னு அவனே உள்ள சேர்த்துக்கணும். ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கணும், பட்டா வச்சிருப்பான். அந்த இதை சுற்றி இந்த பட்டா லேண்ட் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி டெவலப்மெண்ட் அர்பனைஸ்டு ஏரியாவா இருக்கு. இந்த காரணத்தினால எங்க தண்ணி உள்ள வருது, எங்க தண்ணி உள்ள போறது, மார்ஷ்லேண்ட் எப்படி ஃப்ளட்டிங் ஆகுது, மார்ஷ்லேண்ட் எப்படி காப்பாற்றணும் இப்படிங்கிறத பார்த்துட்டு இங்க வந்து இதான கேட்ச்மெண்ட் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் நிறைய தண்ணி இருந்தது, இதெல்லாம் ரொம்பல அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி இதான ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அந்தந்த பகுதிகளில் that areas which require additional protection there can be zones of influence கேரளத்தோட ஒரு அப்சர்வேஷன். இது மட்டும் இல்லாம ஒரு யூனிஃபார்மா பிக்ஸ்டா 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இப்ப வச்சிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க, ஆர்டர் அப்சர்வ்ஸ் that under the Wetlands Conservation and Management Rules of 2017 and MOEF, the Ministry of Environment, Forest and Climate Change guidelines படி the zone of influence is not a uniform, a fixed or a uniform area அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ அது ஒவ்வொரு இடத்தையும் பொறுத்து அதை மாற்றி அமைக்கணும். ஒரு சைட்டுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதே மாதிரி இந்த NCSCM ஏற்கனவே நான் சொன்னேன், NCSCM இந்த ஐஎம்பி ப்ரிப்பரேஷனை எடுத்திருக்காங்க, மேற்கொண்டிருக்காங்க. அது ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். தாமதமாய்கொண்டு இருக்கிறது கோர்ட் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். அது அந்த ப்ராசஸ்ல இது போயிருக்கு. இது தவிர மெம்பர் செக்ரட்டரி CMDA, பழைய மெம்பர் செக்ரட்டரி, புது மெம்பர் செக்ரட்டரி CMDA, ஹவுசிங் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஹவுசிங் மினிஸ்டர்ஸ், போன மினிஸ்டர் நான் சொல்றது ப்ரீவியஸ் கவர்மெண்ட் அண்ட் கரண்ட் கவர்மெண்ட். இது தவிர சீஃப் மினிஸ்டர்ஸ்
முன்னாள் சீஃப் மினிஸ்டர், கரண்ட் சீஃப் மினிஸ்டர் அனைவரையும் பார்த்து எங்க ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருவோம். இப்ப நீங்க ஒரு பக்கம் சொன்னா இன்னொரு பக்கம் வந்து கண்டிப்பா அந்த ஈரானத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு டீம் வந்து அவங்களுக்கு கேஸ் போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இப்ப இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாடு வளர்ச்சி அடைந்தா நிறைய பக்கம் இருந்துட்டு இருக்குது. வந்து எப்படி ஆயிப்போச்சுன்னா இந்த கோயில் இடத்த வந்து திரும்பி பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. நீர்நிலையில அதே பிரச்சனை தான் அவங்க நீங்க சொல்றதை பார்த்தா நிறைய கோயில் இடங்களை திரும்பி எப்படி இது பண்றாங்களோ அதே மாதிரி ஈரநிலத்துல இவ்வளவு தூரம் கொடுத்திருந்தும் கூட நீங்க எப்படி வந்து அந்த 1 கிலோமீட்டருக்குள்ள சொல்லும் பொழுது இந்த 15 நாள்ல போட்டாங்கன்னு சொல்லும் போது அப்பயே நீங்க வந்து உடனே கேஸ் போட்டவோ அதையே பண்ணாமட்டீங்க. இல்ல அப்பவே நாங்க இமீடியட்டா போய் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம். சரி, கவர்மெண்ட்ல நாங்க போய் சொல்லதான் முடியும் சார். அதாவது நம்ம கேட்கும் நிலைமையில் தான் இருக்கும். அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, நம்ம கிட்ட அதிகாரம் இல்லை. நம்ம வந்து பணியோடு தான் போய் சார் இது ஒரு பிரச்சனை என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா. 4-5 IAS ஆபீசர்ஸ், மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர் உட்பட போன கவர்மெண்ட்ல 5 பேரு, இந்த கவர்மெண்ட்ல 5 பேரு, அனைவருக்கும் இந்த விஷயம் தெரியும். மேல்மட்டத்திலே பேசிட்டீங்க. நான் கேட்கறது என்ன வரேன்னா, ஏன்னா எல்லாமே இப்போ வந்து இவங்க பில்டர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க, பிளாட் அசோசியேஷன், ஒரு சாதாரண ஒரு மக்கள் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி டெய்லி வேலைக்கு போறவங்க நீங்க வந்து அவங்களையும் பார்க்கணும். நம்ம வந்து மேல்மட்டத்தில் பார்க்க எத்தனை பேர் அங்க வேலை வாய்ப்புல இருக்காங்க, எவ்வளவு கிராமங்க பட்டாவாங்க, அத்தனை பேர் இருக்கும் பொழுது அவங்களுக்கா ஏன் வந்து இதனால வந்து எங்க தப்பு நடந்தது, யாரு இந்த தப்பு பண்ணா? நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க சார். இந்த பிரஸ் மீட்டோட பர்பஸ் என்னன்னா, ஒரு பில்டர் சம்பந்தப்பட்ட அசோசியேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒரு 1 லட்சம் பட்டம் இருக்கு, அவங்க குடியிருக்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது தெரியாததோட தான் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தணும். ஏன்னா எல்லாரும் உடனே போய் லோன் வாங்குறதில்ல, லோன் வாங்க போறவங்களுக்கு மட்டும் தான் இந்த இம்பாக்ட் தெரியும். இன்னைக்கு பிரஸ் மீட்டோட பர்பஸ் அந்த இடத்துல எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கும் எடுத்து சொல்றதோட பர்பஸ் தான் சார் இன்னைக்கு பிரஸ் மீட். அவர் சொன்ன மாதிரி நாங்க ரிட்டு போட்டிருக்காங்க, கடாயில இருந்து ரிட்டு போட்டிருக்காங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம் அசோசியேஷன்ஸ்ல இருந்து. இதுல வந்து நிறைய பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரியல எத்தனை பேருக்கு இது பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1 கிலோமீட்டர் ரேடியஸ். பொதுவா நீங்க சொன்ன மாதிரி சதுப்பு நிலம்னா நம்ம தண்ணி இருக்கிற இடத்த மட்டும் தான் நம்ம சதுப்பினோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ராம்நகர் சவுத், ராம்நகர் நார்த், இந்த பக்கம் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா 1960s அப்ரூவ் ஆன லேஅவுட்ஸ். 1960 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 60 வருஷம் ஆயிடுச்சு. 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்ரூவ் ஆனத வேற என்ன கவர்மெண்ட் இம்பாக்ட் இருக்கும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. என் வீடு அந்த இடத்துல இருக்கு, என்னோட பர்சனலா என் வீடு அங்கே இருக்கு, எனக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கு, கார்பரேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்கு, நான் லோன் வாங்கியிருக்கேன், எல்லா ப்ராசஸ் இருக்கும்போது ஒரு பப்ளிக் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கவர்மெண்டோட அப்ரூவல்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஈவன் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க, எர்காட் பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இமீடியட்டா எமர்ஜ் ஆன ஒரு விஷயம்ன்றனால எங்களோட பர்பஸ் வந்து எங்களோட பிசினஸ் ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் கிடையாது. ஓவரால் எக்கனாமி நல்லா இருந்தா தான் எங்களோட பிசினஸ் நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆனா எல்லாருமே பாதிக்கப்படுவோன்றதை எடுத்து சொல்றது தான் இன்னைக்கு பிரஸ் மீட்டோட பர்பஸ் சார். அவர் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே எல்லா ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருக்கோம். நாங்க கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கோம், செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்றதா இன்னைக்கு எங்களோட ரெக்வெஸ்ட். Separate matters. One is the exact Ramsar zone, and second is the zone of influence. Now, what we are mainly talking about is the zone of influence. Zone of influence, as you can see from the map, is already a totally highly urbanized area. Okay, and the zone of influence at present is not going to affect hydrology in a major way. The problem is the exact Ramsar site. Now, as the sir asked, where did this problem start? Who has made the mistake? How did this happen? So the problem started exactly when the additional 550 hectares were added. As we said, originally Pallikarni was a 698 hectare forest, where it was clearly demarcated. The entire map is there with CMDA. It is there as part of their second master plan. No approvals were given in that area. It is in 2022 when this additional 550 hectares was added that all the confusion started. Why? Because it was not done in a proper manner. The survey numbers were not identified. It was an approximate figure, approximate boundary which was created based on some GIS mapping. After doing that, they were supposed to get into the process which was explained during our presentation. Unfortunately, it's been 4 years, but that process has not been completed. So that is where the entire problem is. So you mean to say the entire zone of influence are all Pata lands? How much of it are Pata lands? As far as I know, I think 90% will be Pata lands. 90%. We are talking about the yellow line. I know. I got it. And the boundary. I mean, you can yourself see from the map.
It's a highly urbanized developed area. 90% will be patta lands. Maybe there will be around 10% of the lands, which as he said is maybe towards these inlet outlet channels and those kind of things only is what actually needs the protection. It's not possible to have a uniform 1 kilometer zone of influence all around this area. No, the NCSM is looking into it. I mean, they are also against this entire 1 kilometer uniform thing. But as per the wetland guidelines, there has to be a zone of influence for such a wetland. So, Calcutta wetlands. Okay. That is also a Ramsar site. It is a 0 kilometer zone of influence because it is in a totally dense urban setting. So that's a clear precedent. There is absolutely no zone of influence for these Calcutta wetlands. okay, that is what you are demanding from the government, is it? Yeah, we are also, what we are demanding is that do a study scientifically. If there are certain areas which should Require a zone of as we said, protect the inlet and outlet channels and all that, please get that organized. But don't impose a blanket 1 kilometer uniform zone of influence all around the Ramsar site. That is what our request is. ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதி அறிவிக்கப்பட்டது. இப்ப இருக்கிறது 2000 ஹெக்டேர் தான் இருக்கு. இதுலயும் கட்டுமானம் கட்டுறது அப்ப சுற்றுச்சூழல் என்ன ஆகும்? சார் இது வந்து ஒரு அருமையான கேள்வி. ஓகே, அதாவது என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இப்ப என்ன, அதாவது இவரு சாரும் கேட்டாரு. இப்போ என்னன்னா நீங்க எங்கெல்லாம் சுற்றுச்சூழல் இப்போ என்னன்னா அழகா இது ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 ஹெக்டேர் ஆல்ரெடி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஒரு 550 ஹெக்டேர்ஸ ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஆனா சரியாக ஐடென்டிஃபை பண்ணல, அப்ராக்சிமேட்டா பண்ணிருக்காங்க. ஏன்னா கிரவுண்ட் ட்ரூத்திங் இன்னும் நடக்கவில்லை. இந்த நிலைமையில் பாத்தீங்கன்னா நீங்க கிரவுண்ட் ட்ரூத்திங் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேண்ட காப்பாற்றலாம். அதே மாதிரி மல்டிபிள் ஏரியாஸ் நீங்க காப்பாற்றலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் எங்கேயுமே சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து பாரதத்தோட ஜனத்தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.4 பில்லியன் அப்படிங்கிறாங்க. 140 கோடியும் தாண்டி நம்ம செல்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற லேண்ட்ஸ் அப்படின்னா இந்த அளவு இருக்கிற லேண்ட்ல தான் நம்ம இருக்கணும். நம்ம மனுஷன் என்ன பண்ண போறோம்? வீடு வாழ போறோம். இது அதுக்குள்ள அவன் குடிக்க போறான், அவன் டெய்லி பண்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண போறான். இது எல்லாமே இவங்களும் ஒரு என்வரன்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அங்கம் அப்படிங்கிறத நிறைய பேர் நம்ம மறந்துடுறோம். நம்பர் 1 முடிச்சிடும். நம்பர் 1 அது இப்போ நீங்க வந்து காப்பாற்றணும். ஏன் நீங்க வந்து அப்போ 100 வருஷம் முன்னாடி போறீங்க, 5000 வருஷம் முன்னாடி போங்க. மெட்ராஸே காடா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸே காடா இருக்கும். அப்ப நம்ம எல்லாம் இங்க நம்ம உட்காரம் அலுவலகம் நம்ம இல்லத்தையும் உட்பட எல்லாமே காடா இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கும்பல் கொடி பிடிக்கலாமா? அது எனக்கு அது எனக்கு புரிய மாட்டேன். நீங்க சொல்றது இந்த கருத்து வந்து இப்ப சதுப்பு நிலம்ன்றது வந்து நகரத்துக்குள்ள இருக்கிறது ரொம்ப அரிதான விஷயம். இப்ப அதை முழுசா அழிக்கணும்ன்றது வந்து எப்படி ஏற்க முடியும் சொல்லுங்க? சதுப்பு நிலம் வந்து இப்ப 12,000 ஹெக்டேர் கிட்ட இருந்தது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 2000 ஹெக்டேர் கிட்ட தான். மேபி நிறைய ஆக்கிரமிப்பு இப்ப அதுவே 1000 ஹெக்டேர் கிட்ட கட்டிட கழிவுகளோ குப்பை கூலமாக தான் இருக்கு. சார் அதாவது அது பண்ணறதுக்கு உள்ள எப்படி இருக்கு, அது பண்ணறதுக்கு தான் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான். அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான். இப்போ 12,000 இருக்கு அப்படிங்கிறது அகைன் இது எல்லாமே ஆர்பிட்ரி. நான் சொல்றேன், அப்ப தமிழ்நாடு இந்தியாவே காடா இருந்ததுங்கிறது இன்னொரு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்குமெண்ட். ஏன் நம்ம 100 வருஷம் பின்னாடி போறோம்? அன்னைக்கு ஜனத்தொகை நீங்க 20-30 கோடி ஜனத்தொகை இருந்தது இந்தியால. 30ல இருந்து நீங்க 140 ஆயிருக்கீங்க. கரெக்டுங்களா? 4 மடங்கு அர்பனைஸ்டு லேண்ட் தேவைப்படுது. இது வந்து ஒரு எக்கனாமிக் growth-உம் என்வாயர்மெண்ட்டும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது நேஷனல் பாலிசியோட கடமை. எப்படி இருக்கணும் ஒண்ணு, அப்படியே நம்ம we can live a tribal life. அதுவும் நம்ம ஒரு சாய்ஸ் நம்ம கவர்மெண்ட் எடுக்குது. நம்மளும் அதை உட்படுற ஜனநாயகம் ஓட்டு போட்டு தான் கவர்மெண்ட் அந்த முடிவுகள் எடுக்கிறாங்க. சோ 12,000 ஹெக்டேர்ஸ் இல்ல, என்டையர் இந்தியாவையும் பாதுகாக்கலாம் ஒரு பக்கம். Just one point to clarify பண்றதுக்கு, அந்த 1248 hectares பத்தி we are not focusing. We are saying that அந்த 1248 hectares if the government has identified, அது நீங்க protect பண்ணுங்க. அதுல வந்து